77 மற்றும் 78வது சாப்டர் இந்திரநீலம். கிட்டத்தட்ட இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். துஷ்டத்யும்னன் வர்சஸ் சாத்திகி அப்படின்னு பெருசாக ஏதாவது நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இது என்னடான்னா விக்ரமன் படம் மாதிரி ஆயிடுச்சு. நீ என் உயிர் ரன் பண்ணலவா அப்படின்னு துஷ்டத்யும்னன் சாத்திகியை பார்த்து சொல்லி அவனை காப்பாற்றி, எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நான் சூசைட் பண்ணிக்கிறப்போ ஃப்ரெண்டு ஐவ் என்னை காப்பாற்றினான். அதை வச்சு நான் ஒரு படம் வேறு பண்ணேன், அருள் நசரத்துன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேறு எடுத்தேன். என் டக்குன்னு அதெல்லாம் ஞாபகம் வந்தது. ஸோ இப்போ சாத்திக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிடியில் மாட்டிக்கிட்டான், துஷ்டத்யும்னனோட பிடியில். இது மாதிரி எண்ணங்கள்லாம் வந்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக 77-78 சாப்டரில் துஷ்டத்யும்னன் சாத்திகை நோக்கி போகிறான். ஒரு கட்டத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறான் அந்த பாலைவனத்தில். அவனே சரண்டர் ஆயிடுறான் சாத்திக்கு. ஆஸ் யூஷுவல் எல்லாரும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இந்த குருவால் எடுத்துக்கிட்டு தன்னையே அறுத்துக்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் உடனே எதிர்த்தாப்பில் இருக்கிறவர் ட்ரமாட்டிக்காக சினிமாட்டிக்காக காப்பாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு டைலாக் வேறு நடக்கும். எனக்கு என்னன்னு தெரில, லைட்டாக என்னோட துஷ்டத்யும்னன் சாத்திகியோடைய அந்த நட்பை அந்த லெவலுக்கு ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் ஃபீல் பண்ண முடியல என்னால். ஐ டோன்ட் நோ தேர் வாஸ் வேர் தேர் மெனி டேட்டா பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி. ஐ டோன்ட் நோ. ஒரு இப்போ வண்ணக்கடலில் கடைசியில் 70வது சாப்டர் நினைக்கிறேன். அந்த சாப்டரில் தான் துரியோதனன் கர்ணனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்க, கர்ணனு கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப கண்ணில் தண்ணி வந்தது. ஏன்னோ அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நாட்டை கொடுத்து என்னென்னவோ பண்ணுவாங்க. லைக் அந்த மோமெண்ட், அந்த ஒரு ஹை எமோஷ்னல் மோமெண்ட் ஐடியலி இங்கேயும் நடந்திருக்கணுமோன்னு எனக்கு தோணுது. துஷ்டத்யும்னன் சாத்திகி கிட்ட, நீ தாண்டா எனக்கு எல்லாம், என்னுடைய இணையாக நினைக்கிறேன், நான் இருக்க வரைக்கும் நீயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட சின்ஸ் வி ஆர் லிவிங் இன் 2025 இப்படியெல்லாம் ரொம்ப மறைமுகமாக ரொம்ப ஓப்பனாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தெரிவிக்க முடியாத நிலமையில் துஷ்டத்யும்னன் 1-2 வார்த்தைகள் சொல்லும்பொழுது ஏதோ ஒரு கே கனெக்ட்லாம் வர்ற மாதிரி இருந்தது எனக்கு. பட் ஐ திங்க் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த பீரியட் வி ஆர் லிவிங் இன். இதே ஒரு 25 இயர்ஸ் ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி இதே டெக்ஸ்ட்டை படிச்சிருந்தோம்னா அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மீனிங்கில் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இன்டென்சிட்டி ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கான பில்டப்போ அதுக்கான நிறைய டேட்டா பாயிண்ட்ஸும் இல்லை. ஆல்வேஸ் சாத்திகி அண்ட் துஷ்டத்யும்னன் ஜஸ்ட் ரோம்ட் அரவுண்ட் டுகெதர் ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன் கிருஷ்ணன் ஸ்டோரி, ரைட்? அங்கே அப்படி இல்லை. துரியோதனன் கர்ணனுடைய சில புள்ளிகள் தான் நம்மளுக்கு சொல்லப்படுது. அந்த ஒரு மிகப்பெரிய எமோஷனல் மூமெண்ட்டுக்கு முன்னாடியே ரொம்ப ஃபியூ மூமெண்ட்ஸ் தான் சொல்லப்படுது. அங்கே கர்ணனை எந்த அளவுக்கு பாண்டவர்கள் முக்கியமாக பீமன் அவமதிக்கிறானோ அதை பார்த்து உணர்வழிச்சு கொண்டு இவன் சொல்கிறது இருக்குல்ல, துரியோதனன் சொல்கிறது இருக்குல்ல, தட்ஸ் த கிளாசிக். தட்ஸ் அ ரியலி லைக் ஹை பாயிண்ட். ரொம்ப ரொம்ப ரசிக்கக்கூடிய, ரொம்ப ரொம்ப வாசகனையும் உணர்வழிச்சு கொள்ளக்கூடிய ஒரு மூமெண்ட். ஆனால் அந்த மூமெண்ட் இங்கே கடத்தப்படலைன்னு நினைக்கிறேன் துஷ்டத்யும்னன் சாத்திகி அந்த நட்பு மூலமாக. எனக்கு இன்னும் நிறையா தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ சாத்திகி ஒரு லாக்கில் மாட்டிக்கிட்டான். என்னதான் இருந்தாலும் உயிரை காப்பாற்றிய லைக் துஷ்டத்யும்னனுக்காக இனிமேல் சாத்திகி ஒரு அடிமை மாதிரி, ரைட்? உயிரை காப்பாற்றிய அப்படின்னு சொல்கிறத விட தன்னுடைய உயிர் போக போகிற நேரத்தில் அதை தான் இறந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு தண்டனையும் கொடுக்க மாட்டேன், ஏன்னா கிருஷ்ணன் ஆல்ரெடி ஆணையிட்டுட்டான், நீ போய் அவனை சதுக்க பூதம் அதுதான் நான் போன வீடியோவில் மறந்தேன், சதுக்க பூதத்துக்கு முன்னாடி அவனை கொண்டு வா அப்படின்னு லைக் சொல்லும் பொழுது என் உயிரே பண்ணால் பிறகு நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான், ரைட்? எவ்வளோ நூல்கள் அதன் சொற்கள் அதற்கெல்லாம் மேலே ஒரு பேரறம் ஒன்று இருக்குது. அந்த பேரறத்து பக்கம் நிப்பன் துஷ்டத்யும்னன் சொல்லக்கூடிய அத்தனை இடங்களும் சாத்திகி ஒரு மாதிரி ஒரு ஒரு அன்பு சங்கிலியை போட்டு கட்டி வைக்க துஷ்டத்யும்னனோட. ஸோ ஃபார் லைஃப் லாங் சாத்திகி இஸ் கோயிங் டு பி வித் துஷ்டத்யும்னன். ஹி ஹேஸ் டு பி ஒரு நன்றி கடனாகவோ லைக் ஒரு கிராட்டிடியூடை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாகவும் அவன் ஃபுல் லைஃப் அப்படி இருக்கணும். அப்படி இல்லாமல் சாத்திகி ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப கன்னிங்காக இல்லை அந்த கிராட்டிடியூடு காமிக்காமல் கொஞ்சம் கூட நன்றி மறந்து அப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னா அப்போ துஷ்டத்யும்னனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ இட்ஸ் அ ஃபர்தர் லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இன் திஸ் லைக் டைனமிக்கில் இருக்குல்ல, இந்த ஒரு கனெக்ஷனில் இருக்குல்ல சாத்திகியோட ரியாக்ஷன்லாம் பொறுத்து. ஸோ அப்போ துஷ்டத்யும்னனுக்கு அப்படி நான் காப்பாற்றினவன், நீ அன்றைக்கி அவனை அடித்து கொண்டிருக்கலாம், நீயே செத்து போதான் அப்படின்னு நான் விட்டுருக்கலாம், ஆனால் என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் போய் கிருஷ்ணன்ட்ட போய் முன்னாடி நிற்கிறேன், அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீ எனக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டென்ஸான ஒரு எமோஷன் துஷ்டத்யும்னனுக்கு வரும். சப்போஸ் இஃப் சாத்திகி
goes like little off, or like if he does like something against Dushasthhiman in the future. ஸோ இது மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ்லாம் என் மைண்டில் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இது 2 சாப்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய விஷயம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ரொம்ப பிரதானமான ஒரு எமோஷன் தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உணரக்கூடிய ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிரதானமான எமோஷன் போத் சாப்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் 2 பேரும் இன்னொன்று 78ஆம் சாப்டரில் முக்கியமாக என்னென்னமோ வருது, என் உயிர் போக போகுது, அவன் வந்து தற்கொலை பண்ணிக்க பார்க்குறான், துஷத்தியம்னன் விட்டு விடுறான், அதுக்கப்புறம் அச்சத்தோடையே இந்த பெருவாயில்புரத்துக்கு போகிறாங்க. எக்ஸ்பெக்டே பண்ணாமல் சடன் ட்விஸ்ட்டாக துஷத்தியம்மனுக்கு ஒரு ஆர்டர் வருது இல்லையா, அதை வந்துட்டு போய் அவனை கொண்டு வா சதுக்கு பூதத்துக்கு முன்னாடி, வஞ்சம் செய்தவனுக்கு அவனுக்கு இதுவே கிடையாது, என்ன தண்டனை அவனுக்கு தெரியும், அந்த தண்டத்தை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறதாகட்டும். இந்த மாதிரி ட்விஸ்ட்டு வந்தாலும் அவங்க எவ்வளவோ ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கும்பொழுதும் ஒரு சிரிப்போட கடக்குறாங்க. அந்த எல்லா மொமெண்ட்ஸையும் சிரிப்போட கடக்குறாங்க. எனக்கு அது ரொம்ப முக்கியமாகப்பட்டது. ஆக்சுவலாக முக்கியம் 78ஆம் சாப்டரில் இவன் கற்றுக்கினே இருக்கான். ஸோ அது அந்த சிரிப்போட கிடக்குதுல ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட், இதுக்கு மேலே என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு மேலே வரக்கூடிய ஒரு தெளிவு ரொம்ப பெருசாக பேசப்படுறது 78ஆம் சாப்டரில். அந்த தெளிவுனாலே எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப உறுதியாக இருக்கான் துஷத்தியம்னன், இன்ஃபேக்ட் சாதியும் கூட. ஸோ அவ்வளோ ஒரு குழப்பமான கெவாட்டிக்கான ரொம்ப ரொம்ப ஹை இன்டென்ஸ் எமோஷனுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கிற எதையும் கடந்து போயிடலாங்கிற ஒரு சிரிப்பும் தெளிவும் எனக்கு பிரதானமான ஒரு விஷயமாகப்படுது முக்கியமாக 78ஆம் சாப்டரில். எதற்கு இக்கணம் இவ்வெண்ணங்கள், இத்தருணத்தை இன்னும் சில நொடிகள் கடத்தி செல்ல விழைகிறேன். சவுக்கொன்ற பிடறிய அரைந்தது போல துஷத்தியம்னன் உணர்ந்தான். சாத்திகை அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தான். மிக மெல்ல அவனுடைய உருவம் பெரிதாகி கொண்டிருந்தது. விழிமயக்கா என தத்தளித்து இல்லை என தெளிந்தான். சிறு வண்டு ஒன்று உருப்பெற்று அணுகுவது போல. ஸோ அந்த 77ஆம் சாப்டரில் முழுக்க இனிஷியல் பார்ட்டில் வரக்கூடிய அந்த ஒரு அச்சம், அந்த ஒரு தயக்கம், அந்த மொமெண்ட்டை ஃபேஸ் பண்ண முடியாமல் துஷத்தியம்னன் தவிக்கிறது. ஏன்னா சாத்திகை அருகில் வந்துக்கிட்டே இருக்கான். இட்ஸ் கோயிங் டு பி வெரி 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 டஃப் மூமெண்ட். அந்த மொமெண்ட்டை ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக டீட்டெயில்டாக சொல்லி அந்த ஒரு உணர்வை நம்மளுக்கும் வர வைக்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ஈஸியாகவும் புரியுது. ஏன்னா சம்ஹவ் யூட் ஹவ் ஆல் ஃபெல்ட் நினைக்கிறேன். அவ்வளோ க்ளோஸான ஒரு ஆள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு நிற்கும்பொழுது அதுக்கு நாம் இப்போ பொறுப்பு அப்படின்னு ஆகும்பொழுது ஹவ் வில் வி ஃபேஸ் தம். இது நிறையா லைக் சொந்த லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய தருணங்களே எனக்கு நிறைய வந்தது. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் நினைக்கிறேன், ரைட்? எஸ்பெஷலி நாம் ரொம்ப மதிப்பு வைத்திருக்கக்கூடிய ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன் அப்படி நாம் டீல் பண்ண போகிறோம் அப்படிங்கும் பொழுது சாத்திகை அப்படி இருந்திருக்கும். அப்போது அந்த பக்கத்து உணர்வுகளையும் எடுத்து சொல்லியிருக்கலாம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, சாத்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் வெண்முரசு இஸ் ஆல்வேஸ் அபவுட் லைக் இந்திரநீலத்தில் முக்கியமாக துஷத்தியம்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எக்கச்சக்கமான சாப்டர்ஸ் நிரம்பி இருக்குங்கிறதுனால எங்கெல்லாம் முடியுமோ வெறும் துஷத்தியம்னோட பார்வைகளால் இந்த மொத்த கதையும் நகருது. ஸோ சாத்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே. குறைந்தபட்சம் சாத்திகையும் துஷத்தியம்னன் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவது சாத்திகையோடைய உணர்வுகளை சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அது முழுக்க அந்த ஒரு ஆக்ஷன்லேயே தெரிஞ்சு போச்சு, தற்கொலைக்கான ஆக்ஷன்லேயே. அங்கே வரக்கூடிய அந்த ஒரு சின்ன ஊமை, சிறு வண்டு ஒன்று உருப்பெற்று அணுகுவது போல், அந்த பாலைவனத்தில், அதுவும் பாலைவனத்தில் தான் அந்த சிறு வண்டு உருப்பெற்று அணுகுவது போலுங்கிறப்போ அந்த ஒரு அனலாஜி ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக இருந்தது. துஷத்தியம்னன் தன் இதழ்களை நீவிக்கொண்டான். இதயம் ஒலிப்பதை செவிகளில் கேட்டான். அஞ்சுவது நானா, என்ன விந்தை என எண்ணிக்கொண்டான். இத்தருணத்தை இத்தனை குளிர்ந்த கரிய பெரும் பாறை என என் மேல் ஏன் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறேன்? இங்கு வென்று மேலெழ வேண்டியவன் நான், ஆனால் நிழலென தரையில் விழுந்து நீண்டு கிடக்கிறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு அதான் இந்த ஒரு உணர்வை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். ஐ திங்க் வி ஹாவ் டு என்டையர்லி புட் அவர் செல்ஸ் இன் த ஸ்பாட். அதான் இலக்கியம் பண்ணக்கூடியது நினைக்கிறேன்ல. ஸோ அந்த அளவுக்கு நம்மளை உணர வச்சு அந்த ஒரு கேரக்டரோட ஷூஸ்குள்ளே நம்ம போகிறது இருக்குல்ல, லைக் அவங்களாகவே மாறி ஒரு வாசகன் உணர்றது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். அதுக்கு டேக்ஸ் டைம். எஸ்பெஷலி இந்த இடங்கள்ல அவனுக்குள்ள உள்ள ஓடிட்டு இருக்கிற எண்ணங்களை கரெக்டாக எடுத்து சொல்கிறது இருக்குல்ல. அஞ்சுவது நானா, என்ன விந்தை. உண்மையிலேயே துஷத்தியம்னன் எதுக்கு அஞ்சணும்? அவ்வளோ அன்கம்ஃபர்டாகவும் அவ்வளோ லைக் சகிக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப விரைவில் இந்த மொமெண்ட் கடந்து போயிடாத, இந்த மொமெண்ட் சீக்கிரம் வந்துடக்கூடாது. போத் வேஸ்லையும் திங்க் பண்ணுறான்னு நினைக்கிறேன் துஷத்தியம்னன். ஏன்னா இட்ஸ் த மோஸ்ட் அன்கம்ஃபர்டபுள் மொமெண்ட் ஃபார் ஹிம். அதனாலே ஒரு அச்சம் வருது அந்த மொமெண்ட்டை எதிர்கொள்ளணுங்கும் பொழுது. வந்துக்கிட்டே இருக்கான், பக்கத்தில் வந்துக்கிட்டே சாத்திக்கு
என்ன சொல்ல போகிறான், என்ன பண்ண போகிறான், இட்ஸ் கிவிங் ஹிம் லைக் லாட் ஆஃப் சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஒரு மாதிரி ஆன்சைட்டியில் வெடிச்சு செத்துருவோம்னு நினைக்கிறேன் திஷத்தின் இந்த மொமெண்ட்டில். அந்த அளவுக்கு ஒரு தத்தளிப்பையும் ஒரு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த ஒரு அச்சத்தையுமே கொடுக்குது திஷத்தினுக்கு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் த ரீடர் ஹேஸ் டு கெட் இன் டு லைக் திஷத்தின் ஷூ நான் நம்புகிறேன். நீர் இங்கு விழைவது இறப்பென அறிகிறேன். ஆனால் உமது இடக்கரம் அவ்வாள் நுனியை தொட்டபோது என் நெஞ்சு உரைத்த ஒன்றை நான் சொல்லியே ஆக வேண்டும். யாதவரே, இப்புவியில் மானுடர் எவரும் இறப்பை விழைவதில்லை. எதுவரினும் எஞ்சி வாழ்வதென்பதே உயிர்களின் அடிப்படை விழைவு. ஆனால் ஒவ்வொருவருக்கும் அதுவன்றி ஒரு கணமும் வாழ முடியாது என்ற சில உறவுகள் இருக்கும். இப்புவியில் இன்று வரை நான் அறிந்ததில் உங்கள் உறவொன்றே அத்தகையது. நீர் மாய்க்கும் உயிர் உம்முடையது மட்டுமல்ல என்றான். நீர் மாய்க்கும் உயிர் உன்னுடையது மட்டும் இல்லை, உம்முடையது மட்டுமல்ல அப்படின்னு சொல்கிறப்ப இவ்வளோ டீப் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் திருஷ்டன் அண்ட் சாத்விகி எப்படி பாசிபிள் அப்படிங்கிற ஒரு கொஷின் எனக்கு ரொம்ப ஜெனரிக்காகவே ரொம்ப ரொம்ப ஆப்வியஸாக வந்தது. ஆக்சுவலாக நான் இப்படி புரிஞ்சுக்க விரும்புகிறேன். இப்போ திருஷ்டத்யும்னனுடைய அவன் முன்னாடி செஞ்ச சில போர் இதெல்லாம் விட்டுருவோம், ரைட்? இதையெல்லாம் விட்டுட்டாலும் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் இங்கே இந்திரநீலத்தில் வாட் எவர் ஹி ஹாஸ் பின் கோயிங் த்ரூ, எஸ்பெஷலி சுக்ஃப்ரையை கண்டுட்டு அவளுடைய நினைவுகளில் நிறைய நாட்கள் திரிஞ்சு இந்த ஒட்டுமொத்த கிருஷ்ண புராணத்தையும் கேட்டுட்டு ஒவ்வொரு அரசி, 2 போர், துரோகம், சாத்தியோட நட்பு எல்லாத்தையும் பார்த்து இந்த லைக் துவாரகையில் அவன் கழிக்கின்ற the last few days or months, whatever it is, அது எவ்வளோ கார்டன்லாம் இப்போ மறந்து போச்சு. the last few daysனு வச்சு, the last few days has been very 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 intense for திருஷ்டத்யும்னன். இங்கே அந்த இன்டென்ஸான ஒரு லைக் மனிதனை கடந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமனுடைய ப்ரெசன்ஸையும் அவனுடைய கதையும் கேட்கும் பொழுது கழிக்கக்கூடிய இந்த மொத்த நாட்கள்லேயும் கூடவே இருக்கிறது சாத்விகி திருஷ்டத்யும்னனுக்கு. ஸோ அதனாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நட்புணர்வும், அதனாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மனித உறவு லைக் இது இல்லைனா இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப அர்த்தமுள்ள உறவாக திருஷ்டத்யும்னனுக்கு சாத்விகியோட நட்பு தோணுதோன்னு எனக்கு தோணுது. திஸ் இஸ் மை ஹைப்போதசிஸ். அதர்வைஸ் இது இன்னும் ரொம்ப கன்வின்சிங்கே இல்லாமல் ஆயிடும். ஆக்சுவலாக திருஷ்டத்யும்னன் இதை மாதிரி சொல்கிறான், நீர் மாய்க்கும் உயிர் உம்முடையது மட்டுமல்ல என்றான். பின்னாடி 78ஆம் சாப்டர்ல இன்னும் நிறைய சொல்கிறான், எதுவரினும் நான் ஒன்றை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு, என்ன பிழை செய்தாலும் நான் ஒன்றை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற லெவலுக்கான ஒரு டீப் ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ஷன் வர்றதுக்கான காரணம் திருஷ்டத்யும்னன் கோ த்ரூ பண்ணக்கூடிய இந்த ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸில் இருக்கக்கூடிய டெப்த் ஆஃப் இன்டென்சிட்டி தான் நான் நம்புகிறேன். அப்போ கூடவே இருக்குது சாத்விகங்கிறதுனால ஐ சம்ஹவ் ஃபீல் தட் ஷுட் பி த ரீசன். நீரென்று நான் இல்லை யாதவரே, இது நட்பல்ல, அதற்கப்பால் ஒரு சொல் இருக்கும் என்றால் அது எத்தனை எளிய சொற்களில் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று நெஞ்சு துணுக்கிற திருஷ்டத்யும்னன் சாத்விகியின் கையை உதறி எழுந்து கொண்டான். இது பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த லைன். ஏன்னா லாட் ஆஃப் டைம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்தது லைக் அப்பா கிட்ட போயோ அம்மா கிட்ட போயோ லைக் ஒரு கூட பிறந்தவங்க கிட்டேயோ லைக் எனக்கு ஒன்று பிடிக்கும், நீ இல்லாமல் என்ன இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப அசடு வழிஞ்சு அன்பை கொட்ட முடியாது, ரைட்? ரொம்ப 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 உணர்வழிச்சு மிகுந்த தருணங்களில் மட்டும்தான் அது ரொம்ப ரேராக வெளிப்படுத்தும். அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் அன்பை நமக்குள்ளே இருக்கக்கூடிய கொட்டுகின்ற தழும்பி நிறைந்த கொட்டுகின்ற அந்த அன்பை ரொம்ப ரொம்ப ரேராக தான் நம்ம வெளிப்படுத்துவோம், எஸ்பெஷலி வித் பேரண்ட்ஸ் ஆர் சிப்ளிங்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ திருஷ்டத்யும்னன் ஃபஸ்ட் டைம் எனக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆழ்ந்த நட்பை, ஒரு ஆன்மாவும் பேசிக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனை, ரைட், அந்த தி ஹையஸ்ட் எமோஷ்னல் பாயிண்ட்டை எப்படி நான் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன் அப்படின்னு திருஷ்டத்யும்னன் உணர்றது இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இங்கே தான் ஒரு நுவான்ஸ் இருக்குது. நிறைய நேரங்களில் அவ்வளோ ஒரு பிக்கஸ்ட் நியூஸையும், ஒரு பிக்கஸ்ட் எமோஷனையும், டீப்பஸ்ட் எமோஷனையும், ஒரு ரொம்ப 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 மதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் ரொம்ப சாதாரணமான வார்த்தைகளை நம்ம விட்டுட்டு போகிறது இருக்குல்ல, இட் கிவ்ஸ் லைக் லாட் ஆஃப் டிசனன்ஸ் அண்ட் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வித்தின் அஸ் நினைக்கிறேன்.
ரைட். ஆல்மோஸ்ட் லைக் அதுக்கு ஒரு தருணம் வேணும். அந்த தருணத்தில் அந்த எமோஷனுக்கு உண்டான ஒரு தருணமும் ஒரு ட்ரமாட்டிக்ஸும் இருக்கணும். அதை நம்ம ஒரு சர்டன் விதத்தில் ஒரு அழுதுகிட்டேவோ இல்லை ரொம்ப உற்சாகத்தோடையோ இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட நமக்குள்ளே இருக்க அந்த எமோஷனுக்கு ஈக்குவலான ஒரு ரெண்டிஷன் ஒரு டெலிவரி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் விஷயத்தின் உள்ளுக்குள்ளே அகத்துக்குள்ளே எதிர்பார்த்துருக்கானுங்க. பட் ஹி ஜஸ்ட் லைக் ஸ்பில்லிங் அவுட் த வேர்ட்ஸ். நான் லைக் நீர் மாய்க்கும் உயிர் உம்முடையது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறதாகட்டும். இல்லை அதற்கப்பால் ஒரு நீரின்றி நான் இல்லை யாதவரே இது நட்பல்ல அதற்கப்பால் ஒரு சொல்லியிருக்கும் என்றால் அது அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொற்களில் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப லைக் கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட்டும் லைக் சொல்கிறது இருக்குல்ல. இட்ஸ் நாட் லைக் கிவிங் எனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் விச் இஸ் மேட்சிங் வித் ஹிஸ் இன்டர்னல் எமோஷன் நினைக்கிறேன். அதனால தான் எவ்வளவு எத்தனை எளிய சொற்களில் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று நெஞ்சு தன்னுக்கு விஷயத்தின் சாத்தியின் கையை உதறி எழுந்து கொண்டான் அப்படிங்கிறது. ஒவ்வொருவரும் தங்கள் மிகை விழிவாலேயே இந்த மணியை அணுகுகிறார்கள். அகக்கனவில் இதை கவர்ந்து தப்பி ஓடாத எவரும் இந்நகரில் இருக்க மாட்டார். அனைவரும் அறிந்த ஒன்றென்பதனாலேயே எவராலும் சொல்லப்படாத ஒன்றாக இது எஞ்சும். அவ்வாறே இருக்கட்டும். போன வீடியோவில் ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். திருஷ்யத்யும்னுக்கு அந்த பாலைவனத்தில் எப்படி பாதையை கண்டுபிடிக்கிறதுனே தெரில. பட் அந்த இடத்துல ஒரு லிட்ரேச்சருடைய த யூனிக் பாயிண்ட் ஆஃப் கோயிங் இன் டு அடி ஆழ் மனம் ஆஃப் எனி ஹியூமன் ரைட். நம்மளுக்கும் இந்த ஒரு ஆசை இருந்திருக்கு, நமக்கும் ஒரு அச்சம் இருந்திருக்கு. அந்த அச்சத்தின் வழியாக நம்ம எந்த திசையில் போயிருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் சொல்லப்படுது இல்லை. இஃப் வி புட் அவர் செல்ஸ் இன் லைக் சாத்விகஸ் ஷூ, ஆப்வியஸ்லி இதை நம்ம கடத்திட்டு போயிருந்தோம்னா எந்த வழியில் போயிருப்போம்? அந்த அச்சத்தின் மூலமாக, இந்த ஒரு விழைவின் மூலமாக, அந்த ஆசையின் மூலமாக, லைக் அந்த அதுக்கு வழியாக இதை எடுத்துகிட்டு போயிட்டோமேங்கிற ஒரு அச்சத்தின் மூலமாக எந்த வழியை தேர்ந்தெடுத்திருப்போங்கிறது வச்சு அவன் மனசு ஒரு வழியை தேடி கண்டுபிடிக்குது இல்லை. அதை இங்கே ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக திருஷ்யத்யும்னன் சாதிக்கு எடுத்து சொல்கிறான். அதை அப்படி நுவான்ஸ்டாக போன சாப்டர்லேயே அப்படியே விட்டுருக்கலாம் நினைக்கிறேன். இந்த சாப்டரில் எகெயின் சாதிக்கு அது திருஷ்யத்யும்னன் இப்படி தான் நான் உணர்ந்தேன், நானும் அதை எடுத்து விழைந்தேன், அந்த மணி மேலே விழைந்தேன், எனக்குள்ளே இருக்கிற இருள் எனக்கு தெரிஞ்சுது, அதனால தான் உடனே உங்ககிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன். என்னால் என்னோட எங்கே நான் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நான் அதை எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு உடனே உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் உன்னை எப்படி தேடி வந்திருப்பேன் தெரியுமா? எப்படி தெரியும் உனக்கு? ஏன்னா எனக்குள்ளேயே அந்த ஒரு விளைவு இருந்த விளைவை கொடுத்தக்கூடிய ஒரு அச்சம் இருந்த அச்சத்தின் வழியாக என் மைண்டு லைக் இயல்பாகவே நீ தேர்ந்தெடுத்த ஒரு பாதை எனக்கு காமிச்சுது அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அது ஒரு டைல்யூட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். லைக் அதை அப்படியே சொல்லாமலே விட்டுருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ரொம்ப பூடகமாக சொல்லிட்டு விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அதையும் விட இங்கே சொல்லக்கூடிய சிரிச்சு இந்த இடத்துலேருந்து அந்த ஒரு ஸ்டாய்க் ஸ்மைல் வர ஆரம்பிச்சிருது இன் போத் திருஷ்யத்யும்னன் அண்ட் சாத்யகி. லைக் ஒரு கீழ்நிலை மந்தனம் எல்லாரும் எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரோட கடைசியில் வரும். அதே சமயம் அகக்கனவில் இதை கவர்ந்து தப்பி ஓடாதை வரும் இந்நகரில் இருக்க மாட்டார். அனைவரும் அறிந்த ஒன்றென்பதனாலே எவராலும் சொல்லப்படாத ஒன்றாக இது எஞ்சும். அவ்வாறு இது இருக்கட்டும். லைக் இட்ஸ் லைக் எஸ் எவ்ரி ஒன் நோஸ், ஸோ ஐ ஷுட் பி லைக் ரியலி டெல் இட் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இது இந்த விஷயத்துக்கு மட்டும் பொருந்தாது இல்லையா. ரொம்ப ஆப்வியஸான திங்ஸ், ரொம்ப ஆப்வியஸான திங்ஸை தான் யாரும் பேசிக்க மாட்டாங்க. இட்ஸ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட். யூ டோன்ட் ஹேவ் டு லெட் இட் அவுட் லைக் எவ்ரி டைம். எஸ் வி டூ செக்ஸ் லைக் வித் அவர் லைக் பார்ட்னர்ஸ் அட்லீஸ்ட் ஆன் அ வீக்லி பேசிஸ். நோ ஒன் ஷேர்ஸ் வித் தட். இட்ஸ் ஆல் லைக் வெரி ப்ரைவேட், வெரி லைக் அந்தரங்கமான விஷயங்கள். இந்த விழைவே கூட ரொம்ப அந்தரங்கமான விஷயம். ஸோ அதனால் ஒரு அடுத்த மனிதன் கிட்ட பகிர்ந்து அதை பேசிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதை அப்படி தான் அவருன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அனைவரும் அறிந்த ஒன்று என்பதனாலே எவராலும் சொல்லப்படாத ஒன்றாக அது எஞ்சும். அவ்வாறு அது இருக்கட்டும் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் ஒரு கீழ்மையினால எல்லாரும் கனெக்டாக இருக்கிறது இருக்குல்ல, அதுதான் இன்னும் ஒரு சிரிப்பை வர வச்சது ஆக்சுவலாக இந்த சாப்டரோட கடைசியில். ஸோ எல்லாருமே கனெக்டட் இன் அ வே பிகாஸ் தே ஆர் ஆல் கனெக்டட் பிகாஸ் ஆஃப் தட் சேம். அதை டிக்ரேட் பண்ணி டிமீன் பண்ணி தான் அந்த விளைவை சொல்கிறாங்க. அந்த விளைவினால தான் நம்ம எல்லாருமே கனெக்டாக இருக்கோம் எனவே அப்படிங்கிற சொல்கிறதாகட்டும். அது நல்லா இருந்தது. பிரிதொன்றில்லை பாஞ்சாலரே இப்பிறவியில் அவ்வொரு முகம் மட்டுமே என்றான். பின்பு இன்று அதன் முன் எப்படி சென்று நிற்பேன் என்ற எண்ணமே தோரணவாயில் வரை என்னை அழுத்தியது. உள்ளே நுழைந்த மறுகணம் ஓர் எண்ணம் வந்தது. அவர் அறியாத எதையாவது என்னுள்ளே வைத்திருந்தேன் என்றல்லவா நான் அஞ்சி தயங்க வேண்டும். அவர் அறியாத எதுவும் இங்கில்லை. ஆடையின்றி அகத்தை கொண்டு நிறுத்தும் ஆலய முகப்பு அவர் விழிகள். அன்னை முன் மலம்பரவிய உடலுடன் சென்று நிற்காத மைந்தருண்டா என்ன? என் இருள்களும் இழிவுகளும் மேலும் துளங்கட்டும். அவ்விடுதலை என்னை மேலும்
ஆற்றல் கொண்டவனாக்கும் என்றான் பெருமூச்சுடன். அவ்வெண்ணம் எழுந்ததுமே என் உள்ளம் மலர்ந்து விட்டது. இனியதொரு நிகழ்வுக்காக சென்று கொண்டிருப்பவனாக உணர்கிறேன். அவர் முன் நின்ற பின் காலையில் முதற்சிறகு இழுத்து விரித்து எழும் பறவை என என்னை அறிவேன் என்றான். இதுவும் நான் சொன்ன மாதிரி இப்ப சாத்திக்கு ஒண்ணுமே இல்லை. ஹீஸ் லைக் லிவிங் ஹிஸ் செகண்ட் இன்னிங்ஸ். இந்த செகண்ட் இன்னிங்ஸில் கிருஷ்ணனை பற்றி தான் சொல்கிறாங்க. பேசிக்கலி சுப்ரையோட ஞாபகம் அந்த திருஷ்யத்யும்னுக்கு வந்துச்சு. அந்த முகம் ஆனால் அந்த முகமே அவனுக்கு இருக்குது. ஆனால் சாத்திக்கு இருக்கக்கூடிய இந்த நீல முகம், இளையாதவனோட முகம் தான் இருக்குது. அப்போது அவர் முன்னாடி போய் இப்படி ஒரு நிராயுதமானியாக ஒரு அம்மனமாக நிற்கிறது இருக்குல்ல, என்னுடைய இருள் இதுதான், என்னுடைய இழிவு இதுதான், நான் கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு ஹீ கேம் டு பீஸ். அவன் அவ்வளோதான், நான் போய் அவர் முன்னாடி நிற்கிறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவர் முன்னாடி போய் நிற்கிறேங்கிற பொழுது வரக்கூடிய ஒரு மென்டல் பீஸ் இருக்குல்ல, இட்ஸ் லைக் ரியலி ஒரு அதுக்கு மேலே அவ்வளோதான், செட்டில்டு வித் பீஸ், வித் தட் பர்டிகுலர் கில்ட் ஆர் லைக் தவறு. நான் போய் நின்றுறேன் அந்த ஆள் முன்னாடி. அப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைதி மனநிலையை தான் சாத்திகி அடைஞ்சிடுறான்னு நினைக்கிறேன். ஸோ அது லைஃப்பில் நமக்கே நிறைய மூமெண்ட்ஸ் வந்திருக்கும் நினைக்கிறேன். as long as we postpone, as long as we want to defend ourselves, as long as we want to go against someone, அப்போதான் நம்மளுக்கு மனசு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும். once we are surrendered, once we are fine, நான் போய் அம்மனமாக போய் நிற்கிறேன், என் மைண்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு, எஸ்பெஷலி ஒரு மிகப்பெரிய ஐக்கானாக நம்ம பார்க்குறவர் முன்னாடி அப்படி நிற்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு விடுதலை இருக்குல்ல, விடுதலை எனக்கு ரொம்ப விடுதலை, எனக்கு அந்த விடுதலைங்கிற வார்த்தை வந்துச்சு. அது உண்மையில ஒரு லிபரேஷன் தான். அந்த ஒரு ஆத்ம லிபரேஷன் இஸ் ஸோ மேஜிக்கல் நினைக்கிறேன். ஐ திங்க் எவ்ரி ஒன் ஹேஸ் டு கமிட் அ மிஸ்டேக் அண்ட் ஹேஸ் டு கோ த்ரூ திஸ் ஹியூஜ் ஜேர்னி ஆஃப் கில்ட் அண்ட் இழிவு மனநிலை, அண்ட் தென் ஒன்லி தே கேன் கெட் திஸ் ஹியூஜ் லிபரேட்டட் மைண்ட் செட் நினைக்கிறேன். அதுக்காகவே ஒவ்வொரு மனுஷனும் பெரிய தப்பு பண்ணி அந்த ஜேர்னியை அனுபவித்து அவன் லிபரேஷன் அனுபவிக்கணும். இல்லைனா எப்படி லிபரேஷன், அவ்வளோ பெரிய ஒரு மென்டல் பீஸ் அண்ட் லிபரேஷன், ஒரு மைண்ட் செட் லிபரேஷன் எப்படி வரும் ஒரு மனுஷனுக்கு? கஷ்டம் இல்லை. ஸோ அனைவரும் விழையுங்கள், எதை பின்னோ போங்க. அதுக்கப்புறம் காலம் கற்றுக் கொடுக்கும். அது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். ரொம்ப இழிவான ஒரு மனநிலை தான் நம்ம நடந்துக்கிறோம். இதை விட்டு வெளில வர்றது தான் அடுத்த ஆன்ம முன்னேற்றத்துக்கான வழி அப்படின்னு உணர்ந்து யார் முன்னாடியே போய் நிற்கணும் இந்த மாதிரி அம்மனமாக. அதுதான் முக்கியம். அப்படிதான் நான் சாதிக்கிட்டேருந்து புரிஞ்சுக்கிறேன். எனக்கு என்னன்னா, ஆனால் லேட்டர் இந்த சாப்டர் இளையாதவன் அவனை கொண்டு வா சதுக்க போதுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும் பொழுது சாத்திகி அந்த நேரத்துல ஒரு ஒரு ஸ்டாய்க் ஸ்மைல், விரக்தியான ஸ்மைலை தான் கொடுக்குறான். அவர் அப்படி தானே சொல்லுவார், கரெக்டு தானே அப்படின்னு சாத்திகி சொல்கிறான். ஆனால் லேட்டர் இந்த சாப்டர் போக 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 சம்ஹவ் ஹீ டசன்ட் ஹேவ் எனி ஒப்பீனியன்கிற மாதிரி தோணிடுச்சு சாத்திகி. விஷயத்தையும் என்ன சொன்னாலும் இல்லை சாத்திகி, நான் இதை செய்ய மாட்டேன், நான் போய் அவர் முன்னாடி போய் நிற்பேன். ஓ அப்படியா, சரி வா இப்போ உடனே போவோம். இல்லை நான் சதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லு வரைக்க போகிறேன். ஓ அப்படியா, சரி ஓகே அங்கேயும் போவோம். ஸோ சம்ஹவ் லேட்டர் இந்த சாப்டர் சாத்திகியோட குரலே எழலை. எல்லாத்துக்கும் வா அப்படியே போவோம். ஹி ஜஸ்ட் டசன்ட் ஃபீல் லைக் ஒரு ஹியூமனாகவே அவன் இல்லை. ஏதோ ஒரு பொம்மை மாதிரி அவன் பின்னாடி போயிட்டே இருக்கான், பின்னாடியே போயிட்டே இருக்கான். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இந்த இடத்துலேருந்து தன் உயிரை திரும்ப மீட்டு கொண்டு வந்த ஒருத்தனுக்கான ஒரு அடிமையாக மாறிட்டானுன்னு எனக்கு தோணிருச்சு சாத்திக்கு திருஷ்யத்யும்னனுக்கு. அதான் நான் சொன்னேன்ல, சாத்திக்கு ஒரு லாக்கில் மாட்டிக்கிட்டான்ட்டு. அந்த இடத்தோட தான் எனக்கு கனெக்ட் ஆகுது. மேபி சப்கான்ஷியஸாக எனக்குள்ள உட்காந்துருக்கேன். ஏன்னா சாத்தியோட டோன் அப்படி இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் 78th சாப்டர். சாத்திகி ஒவ்வொன்றும் இத்தனை தெளிவாக எப்போதும் இருந்ததில்லை. ஒவ்வொரு எண்ணமும் முழுமை கொண்ட சொற்களால் ஆனதாக உள்ளது. உயர் அழுத்த நெருக்கடி ஒன்றுக்கு பின்னரே தெளிவு கைகூடும் போலும் என்றான். ஸோ இதான் மச் டிஸ்கஸ்டு விஷயந்தான். அவ்வளோ ஒரு உயர் அழுத்த நெருக்கடி தேவைன்னு நினைக்கிறேன். அந்த நெருக்கடிக்கு பின்னாடி இது இன்னும் ரொம்ப சிம்பிளாக, எந்த ஒரு நெருக்கடிக்கு பின்னாடியுமே இது போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோவில் கூட இதே கான்செப்டை திரும்ப நம்ம பேசிகிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். ரொம்ப கெவோட்டிக்கான, ரொம்ப குழப்பமான மனநிலைக்கு நிலையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவு இருக்குல்ல, அதோடைய பர்பஸே we have to go through that chaos, we have to go through that all those குழப்பங்கள் to attain the தெளிவு.
அதுதான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து எங்கன்னா அக்ரூரை வந்து திஷத்திமன்னு சொல்லுவார். கரெக்ட். என்னோட பயங்கர கெவாட்டிக்காக இப்போ என்ன பண்ணுறது, இவ இப்படி கேட்குறா, அவள் அப்படி கொடுக்கக்கூடாதுங்கிறா, லைக் ஜாம்பவதி வந்து போட்டுக்கக்கூடாது அப்படின்னு கோசலாரசி சொல்கிறா, கோசலாரசியை போய் பார்க்கணும். இந்த ஒரு உச்சபட்ச குழப்பங்களுடைய உச்சியில் தான் உங்களுக்கு வந்து இதோட முடிவில் தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அக்ரூர் வந்து திஷத்திமன்னு சொல்கிறார்ல. அதே மாதிரி இந்த உயரழுத்த நெருக்கடிக்கு பின்னாடி கேட்கக்கூடிய தெளிவு எனக்கு ஆரண்ய காண்டத்தில் சம்பத் வந்து அந்த எல்லாரும் துரத்துவாங்க ஓடும் பொழுது ரிலாக்ஸ் மச்சா அப்படிங்கிற ஒரு சவுண்டை போட்டு பியூட்டிஃபுல்லான யுவனோட மியூசிக்கில் அந்த இடத்துல உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்ல. ஹவு எவ்ரி திங் இஸ் டிசைன், ஹவு இட்ஸ் மேப் அண்ட் வாட் ஷுட் ஐ பிளான் அப்படிங்கிறது. தட்ஸ் லைக் ரியலி கிரேட். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆஃபீஸலாக இந்த மாதிரி இப்போ கூட ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது லூசுத்தனமாக சிஇஓலேருந்து நான் ஒருத்தன் வந்து கேட்பான், எங்கள் மேலே இருக்கிறவங்க என்னோட சூத்தனுக்கு இங்கே வந்து இல்லை எதையோ ஒத்திட்டு வந்துடுவானுங்க, அவங்க சொல்கிறதுனாலே நாங்கள் உட்காந்து எல்லாத்தையும் முக்கி பண்ணினே இருப்போம். லைக் each and every time we have to go through that like chaotic high blood pressure moments. ஃபைனலி ஏதோ ஒன்று நடந்து எல்லா மீட்டிங்கில் சூப்பராக முடிஞ்சு மேலே இருக்கிறவங்க மட்டும் பேர் வாங்கிட்டு போயிடுவான். நம்ம கீழே வந்து அவங்க கொடுக்குற ஒரு சின்ன அப்ரிசியேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ஏன் சொல்ல வரேன்னா, ஆஃபீஸில் இந்த கிரைண்ட் கோ த்ரூ பண்ணுறதே வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ விச் high pressure moment and which chaotic situation we need to really handle and then get that தெளிவு for us to soulfully improve. லைக் ஒரு சோல்ஃபுல்லின்னா இல்லை, ஒரு ஆன்ம முன்னேற்றத்துக்கான ஒரு குழப்ப நெருக்கடியை கோத்ரூ பண்ணுறதுல பிரச்சனையே இல்லை. ஆஃபீஸில் அடிக்கடி வரக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் மூமெண்ட்ஸ்லாம் நான் ஈஸியாக அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து பார்ப்பேன். ஒரு எஸ்கேபிசம் கூட சொல்லலாம், பட் தட்ஸ் நீடட். ஸோ எல்லா ஹை ப்ரெஷர் மூமெண்ட்ஸும் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. இந்த ஒரு உயர் அழுத்த நெருக்கடி ஒன்றுக்கு பின்னரே தெளிவு கைகூடும் போலும் அப்படிங்கிறத ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்துடக்கூடாது. ஸோ நாம் நேற்றிரவு அங்கு பேசியதை அறிந்திருக்கிறான் என்றான் சாத்திகி. அவர் அறியாத ஒன்றின் நகரில் இல்லை. திஷத்தின் உறக்கச் சிரித்து யார் கண்டது? அல்லும் பகலும் என இரு பெரும் பூதங்களாக சொல்லுக்கு உறுதி தேர்ந்து இங்கெழுந்து நின்றிருப்பதும் அவர்தானோ என்னவோ என்றான். நடுவில் ரொம்ப எழுத்து ஓலை தென்னம் ஓலைகள் லைக் தென்னகத்து ஓலைகள், அதில் திஷத்தின் எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு அவர்ஷன் அந்த ஓலைக்கு வலிக்கும் எழுதுனா சம்ஹவ் லைக் ஒரு 4-5 பத்திகள் அப்படி போயிடுச்சு. ரொம்ப டூ மச் டீட்டெயில் இன்டூ லைக் வாட் ரியலி ரைட்டிங் ஆன் ஓலை மீன்ஸ் டு லைக் திஷத்தியும்னன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்குள்ளே போயிடுச்சு, அப்படிங்கிற ஒரு ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. அந்த ஜோன் தேவையில்லை அந்த சாப்டருக்கு பெருசாக அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இளையாதன் கொடுக்கக்கூடிய அந்த ஓலையை சதுக்கு பூதத்துக்கு முன்னாடி வைக்கிறான்ல. எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். அந்த சொல் என்னென்னைக்கு நிற்கும் அப்படின்னு ஒரு தளத்துலேருந்து சாதாரண தளத்துலேருந்து வேற ஒரு தளத்தை பற்றி பேசுறதுக்காக அப்படி ஒரு 4-5 பத்திகள் செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அது சுருக்கமாகவும் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன் வழியாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க கோ த்ரூ லைக் கடந்து சதுக்க பூதம் அந்த அங்கே இருக்கிற ஏரியா, அந்த மார்க்கெட் ஏரியாக்குள்ளே போகிறப்ப பார்க்கக்கூடிய வணிகர்கள், அந்த ஓலைகள், அதை பற்றின ஒரு பின்ன ஒரு ஜியாகிரபிக்கல் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்து விஷயத்தின் இருக்கக்கூடிய ஒரு சின்ன லைக் அவர்ஷன் சொல்ல முடியாது, ஒரு வியர்ட் ஃபீலிங் அபவுட் லைக் ரைட்டிங் ஆன் ஓலை, இதெல்லாம் ரொம்ப அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. சம்ஹவ் இட் வாஸ் லைக் லிட்டில் அது இல்லாமலேயே அவங்க பேசக்கூடிய ஒரு உயர்ந்த தளத்துக்கு அந்த எழுத்தும் சொல்லும் காலத்துக்கு நிற்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து ஈஸியாக கடத்தப்பட்டிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அரசநெறி நீள வேண்டுமென்றால் நூல் எழுதிய சொல் பிழைக்கலாகாது. ஆனால் நூலை மட்டுமே கற்று அறமற்ற நுண்ணுறவு கொண்ட மானுடன் ஒருவன் அரியணை அமர வேண்டியதில்லை. பேரறம் ஒன்றுக்காக அனைத்து சொற்களும் கடந்து செல்லும் முடிவை எடுப்பதற்கே அங்கு ஒரு அரசன் தேவையாகிறான். இதுதான் அந்த திஷத்தியும்னன் கொடுக்கக்கூடிய அந்த சதுக்க பூதத்துக்கு முன்னாடி வச்சு அவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் அந்த பேரறம். நூலை மட்டுமே கற்று அறமற்ற நுண்ணுணர்வு ஐ திங்க் லைக் தட்ஸ் மோர் தென் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போகிறோம். நூலை மட்டுமே கற்று அறமற்று இருக்க
அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் எத்திக்கல் யூஸ் ஆஃப் ஏஐலாம் கொண்டு வராங்கல்ல. நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன் ஸ்லைட்லி டைகர்ஸிங் ஃப்ரம் திஸ் டாபிக். பட் இங்கே சொல்கிறார்ல, அறமற்ற நுண்ணுறு கொண்ட மாடன் ஒரு அரியணை அமர வேண்டியதில்லை. இந்த அரியணை அமரணும், ஒரு பவரில் இருக்கணும், அத்தாரிட்டியில் இருக்கணும்னா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த மனுஷத்தன்மையும் அறம் மரம் மரம் மரம்னு எந்த நூல்லையும் ஒரு குறிப்பாகவோ இல்லை ஒரு ஒரு விஷயமாகவோ எழுதி வைக்கப்படாத, ஒரு ஸ்தூலமாக ஒரு பருப்பொருளாக இல்லாத, மனிதர்களுக்கு மனிதர்களால் மட்டுமே கடத்தக்கூடிய, இல்லை கதைகளின் மூலமாகவோ கலையின் மூலமாகவோ மட்டுமே கடத்தக்கூடிய ஒரு விஷயம் அந்த அறம் இருக்குல்ல. அந்த பேரறத்தை காக்கக்கூடிய ஒருத்தன் மட்டும்தான் அரியணை அமரன். அந்த எனக்கு தெரிஞ்சுக்கலையே, அதை மட்டும் அந்த பேர் இருக்கான்னு பார்ப்போம். நாம் திஷத்தின் பேரறன்னு சொல்கிறாங்களே, அந்த பேரறத்துக்கு மேலே ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இளையாதம் வைப்பான் நினைக்கிறேன். somehow I feel that திஷத்தின்மன் இளையாதம் will make திஷத்தின்மன் to murder சாத்திகின்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி இப்போதான் போக முடியாது. நாம் ஒரு விஷயத்தை நம்மளுடைய தளத்துக்கு ஏற்றாப்புல, நம்மளுடைய புத்திக்கு ஏற்றாப்புல, நம்மளுடைய வளர்ப்புக்கு ஏற்றாப்புல, இதுதான் அறம், இதுதான் விஷயம், இதுதான் இது அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் அதை தான் எக்ஸ்பெக்டும் பண்ணுவோம் பெரிய மக்கள். ஆனால் இளையாதவன் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஹியூமன். அவன் வைக்கக்கூடிய வாதமும் அவனுக்கிட்ட இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் கான்செப்டையும் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இங்கே முக்கியம் நினைக்கிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் இன்னும் வாட் வில் ஹேப்பன் எனக்கு தெரில. பட் சாப்டர் இந்த கடைசியில் ஒரு 2 நிமிஷம் பதிவாக இருக்குமான்னு தெரில.